Hello friends, welcome back to Hero Electro channel. இன்னைக்கான வீடியோல இந்த 12 வோல்ட் மல்டி கலர் ஃபிக்ஸலை பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ இது மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நம்ம கைக்கும் முன்னாடியே வந்துருச்சு தான் சாம்பிள் பீஸ். பட் எனக்கு வீடியோ போறதுக்கு டைம் இல்ல. இப்போதான் வீடியோ போறேன். சோ வீடியோக்குள்ள பாத்துங்க, Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்க மறக்காம பார்க்கலாம். சோ அந்த 12 வோல்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்க இருக்கு. என்ன கலர் ஒயர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல ரெட் கலர்னா ரெட் கலர் ஒயர் பிளஸ் ஆகும், ஒயிட் கலர் ஒயரை மைனஸ் ஆகும் கொடுப்போம். இங்க வந்து Black கலர் ஒயரை பிளஸ் ஆகும், ஒயிட் கலர் ஒயரை மைனஸ் ஆகும் கொடுக்க போறோம். சோ இதுல வந்து இப்போ இதுல 5 inches and 7 inches 5 inchesல வந்து ஒரு 5 ல இருந்து 6 கலர் ஏரியும். 7 inchல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கலர் தான் வருதுன்னு சொல்றாங்க. ரெட் ப்ளூ வருது, இல்லனா ப்ளூ ரெட். ஆமா, ப்ளூ ரெட் இது ரெண்டு வருது. சோ காப்பர் ஒயர் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, செட்டை பொறுத்தவரை நல்லா இருக்கு, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது காப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 3 டைப்பான கேப் இருக்குது. ஸோ ஒன்று சொல்கிறேன், இந்த கேப்பை வந்து நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து இன்செர்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கேப்பை வந்து அப்படியே அது சீரியலில் வச்சு புஷ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்திருக்கு மாடல். ஸோ நீங்கள் வந்து அந்த ரோல் திருகிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாக் பண்ணுற மாதிரி இப்போ வந்திருக்கு மாடல். ஸோ இதுதான் நான் சொன்னது. இது நம்ம ஃபஸ்ட்டில் வச்சு திருகி இது பண்ணுவோம், கையே வலி எடுத்துக்கும். ஸோ ஒரு 5 செட்டு போட்டோன்னாவே என் கையில் அங்கே அந்த இடத்துல வீங்க எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கும் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் இப்போ கேப் வந்து மூடுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவுமே மார்க்கெட்டில் வந்துருச்சு, நாம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம். இது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபிக்ஸில் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் டேக் அடிக்க தேவையில்லை, இந்த இடத்துல நீங்கள் டேகும் அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆனால் அதுக்குன்னு கயிறு போட்டிங்க அப்படின்னா ஒயரோட சென்டரில் நீங்கள் டேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பல்பில் நீங்கள் அடிக்க தேவையில்லை, பட் இந்த இடத்துல அடித்தாகணும். ஸோ இது எல்லாமே டெமோ யூனிட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே போட்டு பார்க்குறேன். ஸோ வீடியோவில் தான் போட்டு பார்க்குறேன். இதை வந்து லாக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 5-6 டைம் நீங்கள் அதாவது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக்லேருந்து எடுக்கும் போது உங்களால் கையில் எடுக்க முடியாது, டெஸ்டரை வச்சு நம்பி தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டேக் போட தேவையில்லை. பட் ஆனால் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கயிறு போட்டு தான் ஆகணும். கயிறை வந்து சென்டரில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் இது எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு எப்படி எரியுதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் 3 விஷயத்துக்காக இந்த வீடியோ நான் இது பண்ணியிருக்கேன். என்னடா இதில் போய் இது இருக்க போகுதுன்னு கேட்காதீங்க. ஸோ எல்லாமே 3மே உங்களுக்கு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஒன்று, இது வந்து மல்டி கலரில் இருக்குது. மல்டி கலரில் 5 inchல எப்படி, 7 inchஸில் எப்படி, அதாவது 5 inches 7 inchஸில் எப்படின்றது சொல்லிட்டேன். கேப் ஒரு 3 இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இதில் 12 volt 2 amps வருது. நாட் ஓன்லி அதாவது XPL மட்டுமே இல்லை, மற்ற எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. ஸோ எந்த பிராண்ட்னாலுமே அவைலபிளாக இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து XPL 12 volt 2 amps. இது வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீரியல், அதாவது லைன் வீதியில் போட்டு போகிறாங்களா டியூப் லைட்டு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் மாதிரி போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பில்டிங்கில் போடுறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு எல்லாமே சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டபுள் கலர் போட்டு இது ஒரு புதுசாக இருக்கட்டுமே நான் வீடியோ காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்பீங்க, இதெல்லாம் டேட்டா பாக்ஸ் ஏதாவது வைக்கணுமான்னு. டேட்டா பாக்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் பவர் சப்ளை 12 volt கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு செட்டுக்கு 1 amps கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆகிக்கும். அப்புறம் வந்து இது எல்லாமே ஒரே மாதிரி எரியுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக எரியாது. நீங்கள் என்ன தான் ஒரே SMPS வச்சாலுமே ஒரே டைமில் பவர் கொடுத்தாலுமே டிசைன்ன்றது மாறி மாறி தான் எரியும். அது நீங்கள் ஏதாவது சும்மா கலராக எரியணும் எங்கேயாவது கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடிக்கு பில்டிங்கில் ஒரே மாதிரிலாம் டிசைன் வரணும் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக சீரியல் கொத்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட் தான். ஜஸ்ட் இதில் 2 செட்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று. நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டணுன்றதுக்காக நான் அப்படியே பக்கமே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துல 5 கலர் 5-6 கலர் எரியும். இது நம்ம கஸ்டமர் நமக்கு அனுப்புனது, கஸ்டமர் அனுப்புனது. ஸோ அவரோட அனுப்பின வீடியோ தான். அவருமே பார்த்துட்டு இது ஒரே மாதிரிலாம் எரியலைங்க, இந்த மாதிரி தான் எரியுதுன்னாரு. பாருங்கள், இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். நீங்கள் பில்டிங்கில் போட்டாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறதும் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாய்.